ஹலோ மயில். இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் ஹெல்த் கண்டிஷன்லாம் உங்களுக்கே பெட்டராக தெரியுதா? உங்களுக்கு டிப்ஸ் போட்டாச்சு. இப்போ நீங்கள் நார்மலாக இருக்கீங்க. உங்கள் வீட்டில் இருந்து யாரும் வரலையா? நீங்கள் தனியாகவே வந்து நீங்களாவே அட்மிட் ஆகிட்டீங்க. ஃபோன் நம்பர் கொடுங்க. உங்கள் வீட்டிலேருந்து யாரையாவது வர சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம். பில்லு மட்டும் பே பண்ணிட்டு கிளம்புங்க. டாக்டர் டாக்டர் ஒரு 2 நாள் மட்டும் நாங்கள் இருந்துக்கிறேன் டாக்டர். இங்கே இருக்கிறதுக்கு நல்லா இருக்கு. வீட்டு வேலை செய்ய வேண்டாம், எந்த வேலையும் செய்ய வேண்டாம், மாமியார் மூஞ்சே பார்க்க வேண்டாம், புருஷனுக்கு சோறாக்கி போட வேண்டாம். வீட்டில் ஒரே தலைவலி, இங்கே பண்ணு அங்கே பண்ணு. இங்கே எந்த தொல்லையுமே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கு டாக்டர். இன்னும் ஒரு 2 நாளைக்கு மட்டும் என்னை வச்சுக்கோங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். அப்படிலாம் இருக்க முடியாது மயில். இது ஹாஸ்பிட்டல். உங்களோட ஹெல்த்தை நீங்கள் சரி பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க யார் நம்பரையாவது சொல்லுங்கள், நாங்கள் வந்து வர சொல்கிறோம். யா சூரப்பையா, எவையா இவன் குறுக்க? நானே என் மயிலுக்கு ஏதோ ஆச்சுன்னு ஓடியே வந்திருக்கேன். ஐயோ மயிலு மயிலு, உனக்கு என்ன ஆச்சு? இப்படி நீ படுத்து கிடைக்கிய? ஐயோ. ஹலோ சார், இங்கே நான் தான் டாக்டர். இது உங்கள் வீடு இல்லை, இஷ்டத்துக்கு ஓடி வர்றதுக்கு. ஐயோ சாரி டாக்டர், சாரி டாக்டர், மன்னிச்சிருங்க டாக்டர். நீ மயிலை பார்க்கணும் அவசரத்துல ஆர்வத்துல உங்களை நீங்க இருக்கிறத கூட கவனிக்காம தள்ளி விட்டுட்டு வந்துட்டேன் டாக்டர். மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க டாக்டர். மயில் நல்லா இருக்காளா? வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? என்ன ஆச்சு இவளுக்கு? உங்கள் ஒய்ஃப் நல்லா இருக்காங்க, தாராளமாக நீங்கள் வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பில்லை மட்டும் கேட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. ஓகே டாக்டர், ஓகே டாக்டர், நான் போய் பில்லை கட்டிட்டு வந்துடுறேன். ஐயோ டாக்டர், ஒரு 2 நாள் இங்கே வச்சுட்டு அனுப்பினாதான் என்னம்மா? உனக்கு தேவை துட்டு தானே, வாங்க வேண்டியதானே? உன் பாட்டு கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்க. ஏம்மா, ஒரு பொம்பளை மாதிரி பேசுமா. இது என்ன உன் வீடா இஷ்டத்துக்கு வந்து தங்குறதுக்கு? வெளியே போங்கம்மா முதல்ல. எங்க இருந்து தான் இதெல்லாம் வருதுங்கன்னு தெரியல, நம்ம உயிரை வாங்குறீங்க.